ஹாய் எவ்ரிவன், ஐம் அஷ்பாக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஐஃபோன் 17 Pro Maxல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டுக்கு என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஸ்க்ரீன் சேவரை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறேன்னு சொல்லி இதில் வந்து டைமிங் இதெல்லாம் வந்து சைஸு வேண்டிய சைஸ்க்கு மாற்றி கொள்ளலாம். நம்மளுக்கு இதில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணணும். ஸ்க்ரீனை லாங் ப்ரெஸ் பண்ணி இதில் கஸ்டமைஸ் நிற்குது. இதில் கஸ்டமைஸை கொடுத்து இதில் வந்து நம்மளுக்கு வேண்டிய மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ளணும் சைஸ். அது இதில் வந்து இதில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா நம்ம என்ன சரி எட் பண்ணணும்னு சொன்னாலும் எட் பண்ணிக்கொள்ளலாம். மற்ற வந்து கலர்ஸை வந்து நம்ம வேண்டியதுக்கு மாதிரி மாற்றிக்கொள்ளலாம். மற்ற ஃபாண்ட் நல்லா இருக்குல்ல. செகண்ட் ஒன் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். இதில் வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணால் இதில் வந்து சைலன்ஸ் மட்டும்தான் வரும். இதை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கொண்டு வேண்டியதுக்கு மாற்றிக்கொள்ளணும். இதில் வந்து செட்டிங்கில் வந்து எக்ஸ்டெண்ட் பட்டனில் வந்து இதில் சைலண்ட் மோட் இதில் வந்து நீங்கள் வேண்டியது வச்சுக்கொள்ளலாம். இதில் நீங்கள் உங்களுக்கு எமர்ஜென்சி டார்ச் லைட் வச்சுக்கொள்ளலாம், வாய்ஸ் அவுட் வச்சுக்கொள்ளலாம். இதில் வந்து டார்ச் வச்சு காட்டுறோம். உங்களுக்கு டார்ச் வச்சா டார்ச் வைக்காதுடா. நீங்கள் ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்கள் வந்து டார்ச் வந்து செட்டிங் ஆன் பண்ணி தேடிட்டிக்கிறது. இதை நீங்கள் பட்டனை நீங்கள் வச்சிங்கன்னா ப்ரெஸ் பண்ணி விட்டால் டார்ச்சுக்கு வந்துடும். இதில் தேர்ட் ட்ரிக்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து நீங்கள் சாம்சங்குக்கு மாதிரி ஆப் லாக் போட்டு நீங்கள் வந்து ஃபோல்டரை வந்து லாக் பண்ணிட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ளிகேஷனுக்கு லாக் போட தேவையில்லை. இதில் வந்து நீங்கள் சிம்பிளாகவே உங்களுக்கு லாக் போடலாம். நீங்கள் இதுக்கு ஃபோட்டோஸ்க்கு நீங்கள் லாக் போடணும்னு சொன்னால் இதை லாங் ப்ரெஸ் பண்ண இல்லை ரிக்வயர் ஃபேஸ் ஐடி ஆல்ரெடி ஃபோனுக்கு ஸ்க்ரீன் லாக் ஒன்று எட் பண்ணிவிட்டு நீங்கள் ரிக்வயர் ஃபேஸ் ஐடி கொடுத்தா ஃபேஸ் ஐடியே கேட்குது. ஓகே, இப்போ லாக் ஆகிட்டு. இப்போ நான் இதை வந்து நான் ஃபோட்டோஸ்கில் போகிறேன்னு சொன்னால் ஃபேஸ் ஐடி கேட்கும். ஃபேஸ் ஐடி இல்லாமல் ஃபோட்டோஸை பார்க்கல. அது ஃபோர்த் ட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தா ஆப் ஹைட். ஹைட் அண்ட் ஹேப். நீங்கள் ஒரு எப்போ நீங்கள் ஹைட் பண்ணணுமா இருந்தால் இல்லாட்டி நீங்கள் வந்து நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்க கேம்ஸு நீங்கள் டவுன் பண்ணி வச்சுக்கிறீங்க உங்களோட பிள்ளைகள் இல்லாட்டி யார் சரி உங்களோட ரிலேட்டிவ் அதை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் எந்த ஒரு எப்பவுமே போடாமல் ஃபோனில் உள்ள ஆப்ஷனில் வச்சு நீங்கள் ஹைட் பண்ணி கொள்ளணும். இதில் வந்து இப்போ நான் இதை செஸ்ஸை ஹைட் பண்ணி காட்டுறேன். இதில் லாங் ப்ரெஸ் பண்ணி இதில் ரிக்வயர் ஃபேஸ் ஐடி அதை கொடுக்கணும். இதில் பாருங்கள், ரெண்டாவது ஆப்ஷன் ஹைட் அண்ட் ரிக்வயர் ஃபேஸ் ஐடி. ஓகே, ஃபேஸ் ஐடி கேட்குது, ஹைட். இதில் வந்து ஹைட் ஹேப் நோட்டிஃபிகேஷன் எதுவுமே வராது, கொடுத்தா ஹைட் ஆகிடும். இப்போ பாருங்கள், நீங்கள் வந்து இதில் வந்து செஸ்ஸை தேடினாலும் செஸ் சர்ச் பண்ணாலும் வராது. நீங்கள் செட்டிங்கில் வந்து நீங்கள் வந்து எப்ஸுக்குள்ளே போனாலும் எப்ஸுக்குள்ளே காட்டாது. எங்கண்டு இந்த சீல ஒன்றும் இல்லை. இப்படி சிம்பிள் ட்ரிக்ஸ். இப்போ நீங்கள் ஹைட் பண்ணது நீங்கள் எப்படி எடுக்கணும்னு சொன்னால் இதில் வந்து இப்படி கீழே இப்படி வந்து இதில் எப் லைப்ரரியில் கீழே ஸ்ட்ரைட்டாக இதில் இருந்தால் பாருங்கள், கீழே ஹைட் அண்ட் இதை கிளிக் பண்ணி செஸ். ஃபிஃப்த் டிப்ஸ் என்னன்னு சொன்னால் 3D ஷேப்பில் ஃபோட்டோ ஜென்ரேட் பண்ணுறது. இப்போ இந்த ஃபோட்டோ வந்து சும்மா நார்மலாக சிம்பிளாக ஆகிக்குது. அதுதான் ஓகே, எந்த ஒரு இதுவுமே விளங்கு இல்லை, டிஃப்ரெண்ட்டுமே இல்லை, சும்மா நார்மலான ஒரு பிக்சர். இதை வந்து இதில் வந்து இந்த ஆப்ஷனை டிக் பண்ணால் இது வந்து 3Dக்கு மாதிரி ஜென்ரேட் ஆகிடும் அந்த ஃபோட்டோ. இப்போ பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான இதாக. இப்போது ஆறாவது டிப்ஸ் என்னன்னு சொன்னால் ரீசனில் உள்ள இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுண்டு. இப்போ சாம்சங்கில் வந்து நீங்கள் ஒரு 3 ஆப்ஷன் நீக்கும். இல்லை ஹோம், பேக், இங்கிட்ட வந்து ரீசனில் பார்க்குறது. இப்போ ரீசனில் கொடுத்தா வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகிக்கும். என்னன்னு சொன்னால் இப்போது ஃபோட்டோஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு கால்குலேட்டரை வச்சுப்போம், அதை நம்ம எடுத்து டக்குன்னு பண்ணிவிட்டு இதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரீசன் வந்து லேஸ் ஆகிக்கும். இப்படி இருக்கும் ரீசன். ஆனால் இதை வந்து ஹோமில் இருக்குது. ஆனால்
இதை வந்து உங்களுக்கு அடுத்து சும்மா நீங்கள் அப்படி ஸ்க்ரீனுக்கு போட்டு அப்படி எடுக்காமல் சும்மா அடுத்து நெக்ஸ்ட்டு பார்க்குறதுக்கு ஈஸியான மெத்தட் வந்து இப்போ பாருங்கள், நான் இப்போ செஸ்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன் சரியா. அதுக்கு பிறகு கான்டாக்டுக்கு போய்த்திக்கிறேன் சரியா. அதுக்கு பிறகு சும்மா ஃபோட்டோஸுக்கு போய்த்திக்கிறேன் சரியா. இப்போது நான் வந்து சும்மா உதாரணத்துக்கு இப்போ எப் ஸ்டோருக்குள்ளே இருக்கிறேன் இருந்துட்டு இப்போ இந்த கீழே இருக்கிற ஆப்ஷன் இதை வந்து நான் ஸ்லைட் பண்ணால் நான் ஃபோட்டோவுக்கு போனேன் சரியா. ஃபோட்டோ வந்துட்டு இப்போ கான்டாக்ட், இப்போ செஸ் ஈஸியாகிடல. நீங்கள் இது ரீசனுக்கு போட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிக்கிறத நீங்கள் பக்கத்தில் எப்படி மாற்றி விட்டணும். 7 டிப்ஸ் என்னன்னு சொன்னால் கேமராவோட ரிசல்யூஷனை எப்படி கூட்டுறேன். இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு இமேஜ் ஒன்று நான் உங்களுக்கு ஃபோட்டோ பிடிச்சி காட்டுறேன். இப்போ இதை வந்து நான் சும்மா நார்மலாக ஃபோட்டோ பிடிக்கிறேன் சரியா. பிடிச்சி இதில் சைஸை பார்ப்பேன், இதில் சைஸ் எப்படின்னு. இதில் வந்து 12 காட்டுது, 12 மெகா பிக்சல் இதில் காட்டுது ஓகே. இப்போது உங்களுக்கு வாங்க செட்டிங்கில் போய்த்து சரியா. இதில் கேமரா ஆப்ஷன் இது, இதில் ஃபார்மேட், இதில் வந்து நீங்கள் வந்து ரிசல்யூஷன் கண்ட்ரோல் இதை வந்து ஆன் பண்ணி வச்சிங்களாகும். இப்போ பாருங்கள் கேமராவில் வந்து நீங்கள் ரிசல்யூஷனை கூட்டி வச்சு கொள்ளணும். இந்த இப்போ வந்து 12லேருந்து 48க்கு மாற்றிடணும். 48க்கு மாற்றிட்டு இப்போ அதே இமேஜ் உங்களை ஃபோட்டோ பிடிச்சி காட்டுறேன் ஓகே. இப்போ பாருங்கள் 48 மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா. 8வது டிப்ஸ் என்னென்னு பார்த்தா உங்களோட இமேஜை வந்து நீங்கள் வந்து ஸ்டிக்கர்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இது உங்களோட பிக்சர்னு சொன்னால் இதை வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணால் இதில் வந்து ஸ்டிக்கர்ஸ் மட்டும் நம்மளுக்கு க்ரோப்பாக எடுத்துக்கொள்ளணும். இந்த இதில் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்தா ஸ்டிக்கர்ஸ் செட் ஆகிடும் வணங்குதா. இதை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லாட்டி ஃபேமிலி குரூப்புக்கோ உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ் மாதிரி ஏதாச்சும் ஒரு இமேஜ் ஒன்று நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும் மாதிரி ஸ்டிக்கர்ஸ் மாதிரி நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். அதுக்குன்னு சொல்லி ஸ்டிக்கர்ஸ் ஆப் டவுன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுக்கு தேவையானது ஸ்டிக்கர்ஸ் பண்ணி க்ராப் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். 9 டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் தீம்ஸ் நீங்கள் ஃபோன்ட்டு கலரை வேண்டிய மாற்றி கொள்ளணும். இதில் வந்து நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி இங்கிட்ட லாங் ப்ரெஸ் பண்ணி இதில் வந்து எடிட்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இதை கொடுத்தீங்கன்னாகும். இதில் வந்து இந்த கஸ்டமைஸ்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இதில் வந்து நீங்கள் டிஃபிகல்ட், டார்க், கிளியர், டிண்டட் அப்படின்னு மாற்றிக்கொள்ளலாம். இப்போ டார்க்கை போட்டால் வந்து இப்படி ப்ளக் ஆகிக்கும் இல்லை. இப்போ இது வந்து கிளியர், இது தனி ஒயிட் ஆகிக்கும். இது வந்து டிண்டட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிக்கும். இதில் வந்து நீங்கள் கலரையும் மாற்றிக்கொள்ளலாம் தான் வேண்டிய மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ளலாம். ரொம்ப நல்லா இருக்குது. லாஸ்ட் 10வது டிப்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒன் டைம்லேயே நீங்கள் ஃப்ரண்ட்டும் சரி பேக்கும் சரி ஒன் டைம்லேயே நீங்கள் வீடியோ பண்ணிக்கொள்ளலாம். இதில் வந்து கேமரா ஆப்ஷனுக்குள்ளே போய்த்து வீடியோ டேப் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த 3 dot தானே இதை டச் பண்ணி இதில் வந்து டுவல் கேப்சர் கொடுத்தீங்கன்னாக்கும் இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டுக்கும் விளங்கும் பேக்குக்கும் விளங்கும். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயம் என்னென்னு சொன்னால் இது வந்து வ்ளாகர்களுக்கு மற்ற வந்து கண்டென்ட் கிரியேட்டர்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகும் இந்த ஃபீச்சர்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் என்ன யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். See you, bye.